ஹாய் கைஸ், இது உங்கள் சினி ரெயின்போ. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. காதலர் தினத்தை கொண்டாடுற எல்லா காதல் ஜோடிக்கும் சினி ரெயின்போவின் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இப்படியான இந்த நாளில் வனிதா மற்றும் ராபர்ட் மாஸ்டரிற்கு சுப முகூர்த்தத்திற்கு தேதி குறிச்சாச்சாம். வனிதா விஜயகுமார் ராபர்ட் மாஸ்டரின் சுப முகூர்த்தம் குறித்து தான் பேச்சாக இருக்கின்றது. காதலை கொண்டாட காதலர் தினத்தை விட நல்ல நாள் இருக்க முடியாது அல்லவா? அதனால் தான் காதலர் தினத்தில் நேரம் பார்த்திருக்கின்றார்கள். நடிகையாக திரையுலகிற்கு வந்த வனிதா விஜயகுமார் தற்போது இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கின்றார். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தை எழுதி இயக்கிய ஹீரோயினாக நடித்தும் இருக்கின்றார் வனிதா. அந்த படத்தில் வனிதாவுக்கு ஜோடியாக அவரின் முன்னாள் காதலரான ராபர்ட் மாஸ்டர் நடித்திருக்கின்றாராம். இந்த படம் வனிதாவுக்கு மிகவும் ஸ்பெஷலானது. அதற்கு காரணம் செல்ல மகள் ஜோவிகா. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தை தயாரித்திருப்பது வேறு யாருமல்ல, ஜோவிகா விஜயகுமார் தான். இந்த சின்ன வயதில் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கின்றாராம் ஜோவிகா என ரசிகர்களும் பாராட்டுகின்றார்கள். மேலும் தான் இயக்கி இருக்கும் படத்தில் ராபர்ட் மாஸ்டரை ஹீரோவாக நடிக்க வைக்க வனிதாக்காவுக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்க வேண்டும் என வியக்கின்றார்கள் ரசிகர்கள். முன்னதாக ராபர்ட் மாஸ்டரை பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பரிந்துரை செய்து ரசிகர்களை வியக்க வைத்தார் வனிதா விஜயகுமார். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் டீசர் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. வாழ்க்கை ஒரு பிரியாணி மாதிரி என செப் தாமு அவர்கள் அந்த டீசரில் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் காதலை கொண்டாடும் படம் குறித்து காதலர் தினத்தன்று ஏதாவது அப்டேட் கொடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது என்று முடிவு செய்துவிட்டார் இயக்குனர் வனிதா. உலகமே காதலர் தினத்தை கொண்டாடுகின்ற பிப்ரவரி 14 மாலை 5:55 மணிக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் படத்தில் இருக்கின்ற சுப முகூர்த்தம் பாடல் வெளியாக இருக்கின்றதாம். ராஜேஷ் வைத்தியா இசையில் சைந்தவி பாடிய பாடலுடன் காதலர் தினத்தை கொண்டாடுங்கள். சுப முகூர்த்தம் தேதி குறித்து வனிதா விஜயகுமார் வெளியிட்ட போஸ்டரை பார்த்தவர்கள் வியக்காமல் இருக்க முடியவில்லை. அக்கா, உங்களை பார்த்தால் 40களில் இருக்கும் பெண் போன்றே தெரியவில்லை. விஜய் அண்ணாவுடன் சேர்ந்து சந்திரலேகா படத்தில் நடித்த போது எப்படி இருந்தீர்களோ அதே மாதிரி தான் இருக்கின்றீர்கள். எங்கள் கண்ணே பட்டுவிடும் போல அக்கா, சுத்தி போடுங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க என தெரிவித்திருக்கின்றார்களாம். நீங்கள் தான் இயக்குனராகிவிட்டீர்களே, அடுத்த படத்தில் ஜோவிகாவை ஹீரோயினாக நடிக்க வைக்கவும் அக்கா என வனிதாவிடம் ரசிகர்கள் கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார்களாம். இதுபோன்ற சினி தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் சினி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள்.